அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் லானி இன்ஃபோடெக் சேனல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லானி இன்ஃபோடெக் வியூவர்ஸின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. லானி இன்ஃபோடெக் சேனலை முதலாக பார்க்கும் பார்வையாளர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் முத்தான 3 பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதலாவதாக எக்கை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். முட்டை நாம் அனைவரும் தற்போது அதிகம் பயன்படுத்தி வரும் ஒரு பொருளாகிவிட்டது. அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவது, எப்படி பயன்படுத்துவது, எப்படி சமைத்தால் நமக்கு நல்ல பயன் தரும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏனென்றால் முட்டையில் அதிக புரதம், ரிபோஃப்ளேவின் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. உணவு நச்சு அல்லது சால்மோனெல்லா என்ற பாக்டீரியாவால் உடல் நலம் பாதிக்காமல் இருக்க முட்டையை வேக வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. முட்டையை இப்படி அடிக்கடி யூஸ் பண்றதால நிறைய பேர் அதாவது 10 அல்லது 12 என்று வாங்கி வைத்து உபயோகப்படுத்துவது உண்டு. அப்போது முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரிலேயே முட்டையை பாக்ஸில் முட்டையின் கூழ்பாகம் கீழே படும்படி வைத்தால் முட்டை சீக்கிரம் கெட்டு போகாது. சரி வாங்க, முட்டையை வேக வைக்கும் போது சில பேருக்கு முட்டை ஓடு உடைந்து மஞ்சள் கரு, வெள்ளை கரு சிதறி வெளியே வரும். சில பேருக்கு வேக வைத்த முட்டையை முழுதாக, அதாவது ஓடு சரியாக உரிக்க வராது. ஓட்டை பிரித்து எடுக்கும் போது ஈஸியாகவும் இருக்காது. அதற்கு எளிதான வழி என்னவென்றால், முதலில் நாம் தண்ணீரை லேசாக கொதிக்க விட்டு அதில் சிறிதளவு, உதாரணத்திற்கு ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து பின் முட்டையை வேக விடவும். அதையும் மீடியம் சைஸ் ஃப்ளேமில் ஒரு 5 அல்லது 7 நிமிடம் கூட வேக வைத்தால் போதும். பிறகு இறக்கி வைத்து ஆறியவுடன் லேசா ஒரு தட்டு தட்டி உரித்து பாருங்கள், முட்டையோடு அழகாக பிரிந்து வரும். பிறகு என்ன, குழந்தைகள், வயதானவர்களுக்கு அப்படியே அல்லது சிறிது பெப்பர் சால்ட்டா எக்காகவும் கொடுக்கலாம். பேச்சுலர்ஸ் ஆக இருந்தால் ரொம்ப ஈஸி. எக் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் எக் மாஸ் என்று செய்து மாஸ் காட்டலாம். ஈஸியான வேலை, சிரமமும் இருக்காது. அடுத்து 2வது டிப்ஸாக, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் நாம் சில ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் அதை எடுக்கும்போது ஐஸ் கட்டி உறைந்து பாத்திரங்கள் அல்லது ஏதாவது கண்டெய்னர் வச்சாலும் ரொம்ப ஈஸியாக எடுக்க வராது, கஷ்டமாக இருக்கும். சில பேர் கரண்டி அல்லது கத்தி வைத்து ஐஸ் கட்டிகளை குத்தியோ அல்லது சுரண்டியோ எடுப்பார்கள். அது ஃப்ரிட்ஜின் மெட்டல் பாடியை சேதப்படுத்திவிடும். சேதப்படுத்தினா கூட பரவாயில்லங்க, அதிக செலவு வைத்து விடும். அப்படி அல்லாமல் சுலபமாக எடுக்க ஒரு எளிய வழி ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயம் பலன் உண்டு. ஃப்ரீசரில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை பரத்தி விரித்து விட்டு அதன் மேல் கண்டெய்னர் அல்லது எந்த பொருளானாலும் வச்சா அதை சுலபமாக எடுத்து விடலாம். அசைவ பிரியர்கள் மீனை மசாலா தடவி 1 வாரம் வரை அதை உபயோகப்படுத்துவார்கள். ஏனெனில் மீனில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சைடுகள் கண் பார்வையை மேம்படுத்தவும், விட்டமின் டி எலும்புகளை வலுப்படுத்தவும், புரதம் தசை வலிமைக்கு முக்கியமாக வயதானவர்களுக்கு உதவுகின்றன. என்ன நான்வெஜ் தான் ஸ்டோரேஜ் பண்ணணுமான்னு கேட்குறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சைவ பிரியர்களும் சைவ வியூவர்ஸும் பருப்பை குக்கரில் சிறிது கூட ஒரு கைப்பிடி அளவுனாலும் சேர்த்து வேக வைத்து அதை சிறிய எவர் சில்வர் சம்பளத்தில் அல்லது உங்களுக்கு எந்த கண்டெய்னர் ஈஸியாக இருக்குமோ அதில் போட்டு இது போல் ஸ்டோர் செய்து சுலபமாக எடுத்து விடலாம். பின் என்ன, ஒரு அரை மணி நேரம் முன்பு அந்த கண்டெய்னரை எடுத்து நீரில் பாத்திரத்தில் வைத்து சமையலில் சாம்பாருக்கோ, கூட்டுக்கோ, ரசத்துக்கோ, உசிலிக்கோ, கீரை மசியலுக்கோ பயன்படுத்தலாம். ஏனெனில் பருப்பில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. நார்ச்சத்து மற்றும் நியாசின் போன்ற சத்துக்கள் HDL என்னும் நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. பொட்டாசியம் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது. ஸோ பருப்பையும் இப்படி ஸ்டோர் செய்து கேஸையும் மிச்சப்படுத்தலாம், ஃப்ரீசரையும் நல்ல முறையில் பயன்படுத்தலாம். இது கூட டைம் சேவ் பண்ணி வேலையும் ஈஸியாக ஆக்கலாம். சரி, 3வது டிப்ஸ் என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு ஆவலா இருக்கா? இதோ 3வதாக, என்னதான் சமையல் முடிச்சாலும் தாளிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. சிம்பிள் தான், ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குங்க.
கடுகு வெடிக்கும் போது அது சடசடன்னு வெடித்து தெறித்து ஸ்டவ்வை சுற்றி அந்த இடத்தையெல்லாம் பால் செய்யும். ரொம்ப பால் படுத்தும். சுத்தப்படுத்துவதும் எரிச்சல் தரும். சில சமயம் கண் கைகளில் தெறிக்கும். இதை சுலபமாக தவிர்க்கலாம். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. எண்ணெயில் கடுகு போட்டுட்டு அதனுடன் சிறிதளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து பாருங்க. கடுகு தெரிக்காது. சரி ஏங்க பொரியல் சட்னிக்கெல்லாம் எப்படிங்க மஞ்சத்தூள் சேர்த்து யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறது புரியுது. அதற்குரிய டிப்ஸ் இதுதாங்க. ரொம்ப ஈஸி. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் ஒதுக்குங்க போதும். 1 மாதம் அல்லது 2 இல்லை 3 வாரத்துக்கு தேவையான கடுகை ஒரு மாதிரிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 100 கிராம் கடுகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வெறும் வானலியில் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வைத்து கைவிடாமல் அப்படியே பிரட்டி எடுங்க. நல்ல வாசனையுடன் கடுகுக்கே உரிய அரோமாவுடன் படப்படன்னு பொரியும் நிலையில் 2 அல்லது 3 செகண்ட்ஸ் விட்டு ஸ்டவ் அணைத்து விடவும். பின் ஒரு தட்டில் பரப்பி ஆரியுடன் உங்கள் அஞ்சரை பெட்டியில் வைத்து பின் தாளித்து பாருங்க. கடுகு வெடிக்கும், ஆனால் வெளியே சிதறாது, தெரிக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இது போன்ற பல பயனுள்ள குறிப்புகளுடன் மீண்டும் லானி இன்ஃபோடெக்கின் மூலம் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.